just break. All the way heartache, 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 all the way heartache. So much, and Dr. C. Manuel, thank you for lighting this place. நிறைய பேர் தூக்க கலக்கத்தில் இருந்தாங்க, அங்கெல்லாம் பார்த்து டே கொட்டாயிட்டே இருந்தாங்க. உங்களோட நகைச்சுவைக்கு அப்புறம் தான் இந்த இடம் கொஞ்சம் அவேக் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் திஸ் ஹாஸ்பிட்டல், தேங்க்யூ பீப்புள் ஃபார் பீயிங் ஹியர். நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான ரீசன் வந்து டாக்டர் ஜாய் வந்து ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் டாக்டர். ஓ, இந்த மாதிரி சொன்னால் மியூசிக் போட சொன்னாங்க டாக்டர். ஓகே, கம்ப்யூட்டர் வேணாம். ஸோ டாக்டர் ஜாய்க்கு வந்து நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணாலும், நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணாலும் ஒரே விதமான பாசத்தோடு பேசுவார், எந்தூசியாஸ்டிக்காக பேசுவார். நம்ம உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் படுத்துட்டு இருப்போம், ஆனால் அவர் வந்து அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்பார். இப்போ தான் இங்கே பாருங்க என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் வரும். ஒரு 4 minutes வாய்ஸ் நோட் அனுப்புவார். அதில் எல்லாமே இருக்கும். ரசம் வைக்கிற ரெசிபி கூட சொல்லுவார். ஸோ டாக்டர் ஜாய் இது மாதிரி என்னோட லைஃப்பில் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். நான் ஏன்னா ஒரு ரொம்ப பேனிக் ஆகக்கூடிய, பயப்படக்கூடிய ஒரு பேஷண்ட். லைட்டாக வந்து மூக்கு உறிஞ்சாலே அவ்வளோதான் நம்ம லிவருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு நினைப்பேனா. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணி என்னை மட்டும் இல்லை, இப்போ என் ஃபேமிலி, எங்கள் தெரு, எங்கள் ஊர் எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறாரு டாக்டர் ஜாய். என்கிட்ட அவ்வளோ பேர்கிட்ட அவரோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் இது வரைக்கும் என்கிட்ட வந்து பெருசாக எதுவுமே கேட்டது. ஃபர்ஸ்ட் டைம் he asked me to be here and I wanted to be here. Thank you so much for the invite, Dr. Joy. And டாக்டர் ஜாய் அளவுக்கு இவரை நான் தொலை பண்ணதில்லை, பட் இவரையும் நிறைய வாட்டி தொலை பண்ணிருக்கேன். டாக்டர் கார்த்திக் ஆஞ்சநேயா, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ லாட் ஆஃப் குட் டாக்டர்ஸ் ஆர் ஹியர். அண்ட் நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒரு தெரிஞ்ச டாக்டர் ஒரு ஈவெண்ட்டு கூப்பிட்றாரு, அந்த மாதிரி தான் நான் வந்தேன். பட் ஆஃப்டர் ஐ கேம் ஹியர், டாக்டர்ஸ் டுக் மீ டு அ வார்டு. ஒரு வார்டில் வந்து ஒரு 5 கிலோ குழந்தை பிறந்த ஃபியூ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அந்த குழந்தை வந்து இன்னைக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நான் போய் பார்த்தேன். ஒரு மாதிரி பயங்கர எமோஷ்னலாக இருந்தது. ஒரு மருத்துவம் வந்து எவ்வளோ வாழ்க்கையை மாற்ற முடியும், எவ்வளோ பேருக்கு வந்து உயிரை கொடுக்க முடியும், அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கும் ஃபேமிலியோடு இருக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்க முடியும் அப்படின்றத லைவாக இன்னைக்கு காலைல பார்த்தேன். இன்னொன்று ஒரு கையில் ஒரு புக் வச்சுருந்தாரு. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண அந்த 500 கவர் போட்ட அந்த புக் இல்லை, வேறு ஒரு புக் இருந்தது. அதில் வந்து திறந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 200 பேர்கிட்ட இலவசமாக கவர்மெண்ட்டோட ஸ்கீமை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ லைக் வெளியிலேருந்து பார்க்கும்போது ப்ரைவேட் ஆஸ்பத்திரி காசு வாங்குவாங்க எல்லாம் இருக்கும்போதும், பட் ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்கீமை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ அழகாக தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு லாட் ஆஃப் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆல்சோ. ஹேட்ஸ் ஆஃப் தி ரைட். ஸோ இவர் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இது என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எனக்கே தெரியாமல் நான் வந்து என்னோட போன படத்தில் கருப்பில் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வச்சு தான் வந்து படம் ஆரம்பிச்சிருப்பேன். ஒரு அப்பாவும் பொண்ணும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது அங்கே ஒரு டாக்டர் சொன்னார், அந்த மாஸ்க்லாம் போட்டதுனால அவர் யாருன்னு தெரியல. ஸோ அவர் என்கிட்ட சொன்னார், கரெக்டாக காமிச்சிருந்தீங்க, சூப்பர், எப்படி இந்த மாதிரி கரெக்டாக காமிச்சிருந்தீங்க, எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்தது, நார்மலாக படத்தில் அப்படி காட்ட மாட்டாங்கன்னு. அதுக்கு காரணமும் டாக்டர் ஜாய் தான். அவருக்கு 500 வாட்டி டவுட்டுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கும் அவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ஒரு ஓபி இனாக்ரேஷனில் இருக்குது. அதுக்கு நான் என்ன விதத்தில் பயன்படுவேன்னு தெரில. ப்ராபப்ளி இன்ஸ்டாகிராமில் 4 ரீலில் வருவேன்னு நினைக்கிறேன். ஸோ இது மூலிமா நிறைய பேருக்கு தெரிகிற விஷயம் என்னென்னா, நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி நல்ல ஹாஸ்பிட்டலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லிவரில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நானும் வந்து 30 வயசு 35 வயசுக்கு மேலேருந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாஸ்டர் செக்அப் பண்ணிப்பேன். எதுவுமே இல்லைனாலும் எனக்கு ஏதாவது ஒரு நோய் நானே நினச்சிப்பேன். அது வந்து ஒரு விதத்தில் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க ஹெண்டில் பண்ணுற விஷயமா இருந்தாலும் எனக்கு நிறைய என்னோட உடம்பு பற்றின அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சு. உடம்பு நல்லா பார்த்துக்கணும் அப்போ தான் நினைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஒரு 35-40க்கு மேலே இருந்தாங்க, ஸ்பெஷலி வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம். எவ்ரி இயர் ஐ திங்க் எங்கள் அம்மா, என்னோடய ஒய்ஃப், என்னோட தங்கச்சி எல்லாரையுமே வந்து ஐ வில் மேக் them go through this test. காசு இருக்குது பண்ணுறேன்னு இல்லை, இப்போலாம் வந்து கம்மி காசுலேயே கம்மி பேக்கேஜ்லேயே நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயே பண்ண முடியும். ஸோ டெஸ்ட் எடுங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி வர பட்சத்தில் நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. காட் பிளஸ் ஆல் த நர்சஸ் ஹியர், ஆல் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்களாம். ஆல் த பெஸ்ட். டாக்டர் சொன்னார், முடிஞ்ச ஒரு கொஸ்டின் ஆன்சர் வேணால் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிளான்லாம் இல்லை, ஏதாவது ஒரு 2-3 questions ஐ வில் டேக். ஏன்னா எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்க, முடிச்சுக்கலாம் இந்த ஈவெண்ட்டை. So, good morning to all. இந்த லிவர்
ஓபிடி சூட் என்பதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்த திரு ஆர்ஜே பாலாஜி அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்கு பண்ணதுன்னா, நாட் ஒன்லி த லிவர் ஓபிடி அந்த நியூ லான்ச், லாஸ்ட் 7 இயராக வாட் எவர் த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு மேஜர் ஆப்ரேஷன். இந்த டிரான்ஸ்பிளான்ட்ல வாட் எவர் அவர் அச்சீவ்மெண்ட், அதில் மெயினாக நான் சொல்ல வேண்டியது குழந்தைகளுக்காக உள்ள லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ல அதிகப்படியான பண்ண சென்டர், அதாவது மோர் தென் 200 லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இது தமிழ்நாடு சிஎம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் இந்த 170 கேஜிக்கு மேலே உள்ள ஒரு உடல் பருமனானவருக்கு பண்ணது, வெயிட்டே ஒரு குழந்தைக்கு 4.8 கிலோ உள்ள குழந்தைக்கு பண்ணது. ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னாலே அது சக்ஸஸ் தருமா, அதுக்கு நிறைய செலவாகும், இதெல்லாம் இந்தியாவில் பாசிபிளா அப்படியெல்லாம் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இது ஒரு டீம் ஒர்க், அது நல்ல சப்போர்ட்டிவ்ல ஆல்மோஸ்ட் இப்போ வந்து சக்ஸஸ்ன்றது மோர் தென் 95%. அது குழந்தைக்கு பண்ணாலும் சரி, பெரியவங்களுக்கு பண்ணாலும் சரி, 95%. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, 5 வருஷம் தானா உயிரோட இருப்பாங்க, 10 வருஷம் தானா? அப்படி கிடையாது. ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாச்சுன்னா அவங்க லைஃப் லாங் சக்ஸஸ் தான் இந்த 95% அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஒரு எண்டு நம்ம அட்வான்ஸ்டு ஒரு குவாட்டர்னரி கேர் இருந்தாலும் ப்ரிவென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர், ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆல்காலுக்கு ஈக்குவலாக ஃபேட்டி லிவர்னாலையும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ரேஞ்சுக்கு ஒரு பேஷண்ட்டை கொண்டு போகுது. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறது நம்மளுடைய கடமை. இதை பற்றின அவேர்னஸ் வந்து பப்ளிக் லெவலில் கிரியேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய டியூட்டி. இது வந்து நம்மளா அந்த டெஸ்ட், அந்த டெஸ்ட்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிள். ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு ஃபைப்ரோ ஸ்கேன், இந்த மாதிரி டெஸ்ட் வந்து பண்ணுறது மூலமாக முன்னாடியே நம்மளுக்கு லிவர் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த அளவு இந்த சிரோசிஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அளவு போகாமல் நம்ம அதை இதெல்லாம் கம்ப்ளீட் லிவரில் ஒரு தன்மை வந்து அது ரிவர்ஸ் ஆகும். நம்ம அதுக்குரிய காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை தவிர்த்து சொன்னால் கம்ப்ளீட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஹை எண்டு டெக்னாலஜி லெவல் குவாட்டர்னரி கேர் சர்வீஸ் கொடுக்குறது, அதர் எண்டு சொசைட்டிக்கு எந்த அளவுக்கு ப்ரிவென்டிவ் கேர்க்குரிய ஒரு நாலெட்ஜை கொண்டு போய் இந்த வியாதியை நம்ம சொசைட்டியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது. இது மெயினாக இருந்தது. இந்த இதுக்கு இவ்வளோ பிஸி ஷெடியூலில் திரு ஆர்ஜே பாலாஜி சார் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க ஊர்ல நடக்கும்போது போயிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. இலவச கேம்ப் நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவா இருந்ததுன்னா, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இப்போ நான் வெளியிலேருந்து போய் இந்த போர்ட்டிஸ் இந்த பொரிம்பாக்கம்ல இருக்கும் இந்த ஆஸ்பத்திரி பார்க்குறோன்னா, அப்போ எங்கெல்லாம் எவ்வளோ காசு அப்படின்னு நினைக்க தோணும். பட் இந்த ஆஸ்பத்திரியில் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் 200 இலவச லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்கு, அந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ நிறையா இந்த மாதிரி கவர்மெண்ட் வசதிகள் இருக்கு. ஸோ அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராஜெக்டாக நான் நினைக்கிறது வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது மீடியாவுக்கும் சரி, என்ன மாதிரி மனிதர்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ 200 பேர் வந்து ஒரு ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் லட்சக்கணக்காக செலவாகிற சிகிச்சை இலவசமாக பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய போய் எடுத்துகிட்டு போய் சேர்க்கலாம். படத்தை பற்றி இன்னொரு ஸ்டேஜில் வேற ஒரு இடத்துல பேசிக்கலாம் சார்.